First subdivision f of x equal to x minus 6 g of x equal to x square. நம்ம first என்ன பண்ணணும் f of g of x find பண்ணணும். ஸோ இதை நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்னா f of g of xன்ட்டு ரைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத நம்ம ஃபைன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க எலிமெண்ட்டை வச்சு நம்ம ஃபைன் பண்ணணும். இப்போ ப்ராக்கெட்குள்ளே நமக்கு என்ன இருக்குது f of g of x இருக்குது இல்லையா? ஸோ இந்த g of xக்கு பதிலாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ன்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரைட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு f of x என்னன்ட்டு தெரியும். f of x வந்து என்னன்னா x மைனஸ் 6. ஸோ நமக்கு இங்கே வந்து f of x ஸ்கொயர்னு இருக்கு. நம்ம வந்து எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். நமக்கு வந்து x மைனஸ் 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்னு ரீப்ளேஸ் பண்ணுறது தான் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு என்னன்னு தெரியுது எக்ஸ் மைனஸ் 6ன்னு தெரியும். அப்போது எக்ஸ் ஸ்கொயர்ன்ட்டு ரீப்ளேஸ் பண்ணனா நமக்கு என்ன கிடைக்கும்னா இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் நம்ம வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுக்கிட்டு மைனஸ் 6ன்னு போடுவோம். இதுதான் என்னென்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன ஃபைன் பண்ணணும் ஜி ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கணும். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ நம்ம இதை எப்படி ரைட் பண்ணலாம்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு ரைட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தோன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே எடுக்கணும். ஸோ ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற எடுத்துக்கிட்டேன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் எக்ஸ் மைனஸ் 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் 6ன்றதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் மைனஸ் 6. இப்போது ஜியோடைய வேல்யூ நமக்கு தெரியும். ஜியோடைய வேல்யூ நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கே இருக்க வேல்யூ தான் நம்ம வந்து எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குது, இங்கே ஜி ஆஃப் சம் வேல்யூ இருக்குது. இந்த ஈக்குவேஷனை ஃபைன் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு பதில் நம்ம வந்து இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்படி சப்ஸ்டியூட் பண்ணனா நமக்கு என்ன கிடைக்கும் ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இது எக்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணனா இதை வந்து ஹோல் ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா? ஏன்னா இங்கே எக்ஸ்ன்னு இருக்குது இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோன்னா இது ஹோல் ஸ்கொயர் பண்ணுறது எக்ஸ் ஸ்கொயரு. ஸோ எக்ஸ் மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர். இதுதான் என்னென்னா செகண்ட் ஈக்குவேஷன். நமக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வந்திருக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து நமக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6ன்னு வந்திருக்கு. அதுவே செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்தேன்னா நமக்கு எக்ஸ் மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர்னு வந்திருக்கு. ஸோ எக்ஸ் மைனஸ் 6 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 இஸ் நாட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். Second subdivision f of x equal to 2 divided by x, g of x equal to 2x square minus 1. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஃபைன் பண்ணுவோம் f of g கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ f of g ஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் g of f கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஃபைன் பண்ணால் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா இல்லையான்றதை தான் நம்ம சொல்ல போகிறோம். f of g of x ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். f of g of xன்னு எடுத்துக்கிட்டோன்னா f of g of xன்றதை நம்ம ரைட் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தோன்னா g of xன்னு தான் நமக்கு இருக்கு இல்லையா? அப்போ இந்த வேல்யூவை நம்ம ரைட் பண்ணணும். அப்போது f of g of xக்கு என்ன இருக்குது 2x ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கே வந்து f of xன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ f of xக்கு நமக்கு என்ன வேல்யூன்ட்டு தெரியும் இல்லையா? என்னது 2 டிவைடட் பை எக்ஸ். ஸோ 2 டிவைடட் பை எக்ஸில் எக்ஸுக்கு பதில் நமக்கு இங்கே நமக்கு வந்திருக்க ஆன்சரை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2 டிவைடட் பை எக்ஸ்ன்னு தெரியும். நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது இப்போ என்னென்னா எஃப் ஆஃப் 2x ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சரை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் 2 minus 2x square minus 1 கிடைக்கும். ஸோ இதுதான் என்னன்னா
எஃப் ஆஃப் ஜி. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஜி ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ ஜி ஆஃப் எஃப் நம்ம எப்படி ரைட் பண்ணுவோம்? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு ரைட் பண்ணுவோம் இல்லையா? எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு என்னன்னு இருக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கொஷினில் 2 டிவைடட் பை எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டிவைடட் பை எக்ஸை ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இல்லையா? ஸோ ஜி ஆஃப் 2 டிவைடட் பை எக்ஸ். இப்போ ஜியோட வேல்யூ. ஸோ ஜியோட வேல்யூ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஜிக்கு வந்து 2x² மைனஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஜி ஆஃப் எக்ஸுக்கு வந்து 2x² மைனஸ் 1. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? இங்கே இருக்க எக்ஸுக்கு பதிலாக இது வந்து கொஷினில் கொடுத்தது, இது வந்து நம்ம கண்டுபிடிச்சது இல்லையா? ஸோ இங்கே இருக்க வேல்யூக்கு பதில் இங்கே எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கு இல்லையா எக்ஸு, இந்த எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறது தான் இந்த வேல்யூ. அப்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஜி ஆஃப் 2 பை எக்ஸோட வேல்யூ வந்து 2 இன்டூ இந்த எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 2x² மைனஸ் 1. இதை எப்படி வந்து எலாபரேட் பண்ணலான்னா 2². ஸோ 2² என்னது? 4. இங்கே எக்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஹோல் ஸ்கொயராக இருக்கும். ஸோ கீழே வந்து x² வரும் மைனஸ் 1. ஸோ 2 4s are என்ன? 8. ஸோ 8 டிவைடட் பை x² மைனஸ் 1. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ பார்த்தனா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் சேம் கிடையாது இல்லையா? ஸோ சேம் இல்லாததுனால நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா f of g is not equal to g of f. Third subdivision என்னன்னா f of x equal to x plus 6 divided by 3. g of x equal to 3 minus x. நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் பண்ணுவோம்? f of g ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ f of g வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்? f of g of xன்னு ரைட் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா g of xக்கு என்னதுன்னா 3 மைனஸ் எக்ஸ். ஸோ நம்ம இதை எப்படி ரைட் பண்ணலாம்? f of 3 மைனஸ் எக்ஸ்ன்னு ரைட் பண்ணலாம். இப்போது f of xன்ற ஃபார்மெட்டில் இருக்குது. இந்த f of x இருக்கிறதுக்கு நம்ம என்னன்னு கொடுத்துருக்காங்க? x plus 6 டிவைடட் பை 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்? இந்த எக்ஸுக்கு பதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு f of gயை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணலாம். f of x மைனஸ் 3 வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணலான்னா 3 இங்கே எக்ஸுக்கு பதில் 3 மைனஸ் எக்ஸ்ன்ட்டு நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ரிமைனிங் எனக்கு என்ன இருக்குது? ப்ளஸ் 6 டிவைடட் பை 3ன்னு இருக்குது. இங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது இல்லையா? ஸோ 6 + 3 9. 9 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 9 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 3. இதுதான் என்னென்னா f of g. ஸோ f of g நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். f of g வந்து 9 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 3. இப்போ g of f கண்டுபிடிக்கணும். ஸோ g of fனா g of f of x. நமக்கு f of x தெரியும். f of xன்றது என்ன? f of xன்றது கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்க x + 6 டிவைடட் பை 3. இப்போ g of xன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ g of x நமக்கு என்னன்ட்டு தெரியும்? 3 மைனஸ் எக்ஸ்ன்னு தெரியும். ஸோ எக்ஸுக்கு பதில், அதாவது 3 மைனஸ் எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா எக்ஸுக்கு பதில் நம்ம என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும்? இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 3 மைனஸ் எக்ஸ்ன்ற ஃபார்மேட்டில் இருந்தது இல்லையா? ஸோ 3 மைனஸ் எக்ஸுக்கு பதில் இங்கே இருக்க வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைடட் பை 3. ஸோ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே வந்து டினாமினேட்டரில் 1 இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ எல்சிஎம் எடுத்தேன்னா 9 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைடட் பை 3. 9 minus x minus 6 divided by 3 which is equal to 9 minus 6 நமக்கு என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். 3 minus x divided by 3. இது வந்து என்னன்னா g of f.
இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் சேமா இருக்கா? இல்லை. இது வந்து 9 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 3ன்னு இருக்கு. அண்ட் ஜி ஆஃப் எஃப் என்ன இருக்கு? 3 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 3ன்னு இருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா எஃப் ஆஃப் ஜி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப். ஃபோர்த் சப்டிவிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 3 பிளஸ் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் 4. இது நம்ம என்ன பண்ணணும்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சு ரெண்டும் வந்து ஈக்குவலா இல்லையான்றத ஃபைன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் ஜி ஃபைன் பண்ணுவோம். ஸோ இதை எப்படி ரைட் பண்ணுவோம்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு ரைட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்ல இருக்கிற வேல்யூ. ஸோ ப்ராக்கெட்ல இருக்க ஜி ஆஃப் எக்ஸுக்கு என்ன தெரியும்? நமக்கு எக்ஸ் மைனஸ் 4ன்னு தெரியும். ஸோ நம்ம இதை எப்படி ரைட் பண்ணுவோம்? எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4ன்ட்டு ரைட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் மைனஸ் 4ன்னு கண்டுபிடிச்சுன்னா இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்மேட்டுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஈக்குவல் டு 3 பிளஸ் எக்ஸ். ஸோ எக்ஸுக்கு பதில் நமக்கு கண்டுபிடிச்சிருக்க ஆன்சரை சப்ஸ்டியூட் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணதா நமக்கு எஃப் ஆஃப் ஜி என்ன கிடைக்கும்? இங்கே எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு நமக்கு 3 பிளஸ் இந்த எக்ஸுக்கு பதில் தானே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எக்ஸ் மைனஸ் 4. இங்கே என்ன ஆகும்? 4 இங்கே 3 இருக்கு. ஸோ மைனஸ் 4 பிளஸ் 3ன்னா எக்ஸ் மைனஸ் 1. இதுதான் என்ன? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கண்டுபிடிக்கணும்? ஜி ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ ஜி ஆஃப் எஃப்னும் போது ஜி நமக்கு என்ன தெரியும்? ஜி வந்து ஜி ஆஃப் எக்ஸ் நமக்கு வந்து எக்ஸ் மைனஸ் 4ன்னு தெரியும். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு தெரியும்? 3 பிளஸ் எக்ஸ்ன்னு தெரியும். ஸோ நம்ம இதை எப்படி ரைட் பண்ணலாம்? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு ரைட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் நம்ம எதை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பண்ணணும்? எஃப் ஆஃப் எக்ஸை ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணுவோம். ஸோ இதை எப்படி ரைட் பண்ணலாம்? எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு என்னன்னு தெரியும்? 3 பிளஸ் எக்ஸ். இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்கு? ஜி ஆஃப் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கு. ஸோ ஜி ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் மைனஸ் 4. இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 3 பிளஸ் எக்ஸ் மைனஸ் 4ன்னு கிடைக்கும் இல்லையா? 3 பிளஸ் எக்ஸ், இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ரிமைனிங் எனக்கு மைனஸ் 4ன்னு இருக்கு. ஸோ இது என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 1ன்னு கிடைக்கும். இது என்னன்னா ஜி ஆஃப் எஃப். இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷனை செக் பண்ணும்போது நமக்கு வந்து ரெண்டுமே வந்து சேமா இருக்கு. சேமா இருக்கிறதுனால எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப். Therefore, it is equal. So, fifth subdivision பார்க்கலாம். f of x என்னன்னா 4x square minus 1, g of x வந்து 1 plus x. First நம்ம என்ன பண்ணுவோம்? f of g கண்டுபிடிப்போம் இல்லையா? So, f of g எப்படி ரைட் பண்ணலாம்? f of g of x. g of xக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1 plus xன்னு தெரியும். So, f of 1 plus x. இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு? f of x இருக்கு. ஸோ x இருக்கிற இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணணும் இல்லையா? நமக்கு f of x என்ன தெரியும்? 4x ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு தெரியும். ஸோ இந்த x இருக்கிற இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? இந்த 1 பிளஸ் x சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? f of g கிடைக்கும். ஸோ f of g ஈக்குவல் டு 4xக்கு பதில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 1 பிளஸ் x தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சல், அதாவது எலாபரேட் பண்ணலாம். இது எப்படி? இந்த எந்த ஃபார்மேட்ல இருக்கு? a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு இல்லையா? ஸோ 4aன்றது 1. ஸோ 1 ஸ்கொயர், bன்றது என்னது? எக்ஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2ab போது 2x மைனஸ் 1. ஸோ மல்டிப்ளை பண்ணணும். 4 கூட மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? ஸோ 4 பிளஸ் 4x ஸ்கொயர் பிளஸ் 8x மைனஸ் 1. 4x ஸ்கொயர் பிளஸ் 8x பிளஸ் 3. இதுதான் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்.
எஃப் ஆஃப் ஜி நம்ம வந்து ஃபைன் பண்ணிட்டோம். எஃப் ஆஃப் ஜி என்ன 4x² + 8x + 3. இப்போ நம்ம g ஆஃப் f கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ g ஆஃப் f. g ஆஃப் x வந்து என்ன தெரியும் நமக்கு? g ஆஃப் x வந்து 1 + xன்னு தெரியும். f ஆஃப் xம் ஃபிஷினில் கொடுத்துருக்காங்க 4x² - 1. இப்போ நம்ம இதை எப்படி ரைட் பண்ணலாம்? g ஆஃப் f ஆஃப் xன்ட்டு ரைட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ f ஆஃப் x தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அப்படி பார்த்தனா g ஆஃப் f ஆஃப் x இங்கே என்னன்னு நமக்கு தெரியும்? 4x² - 1ன்ட்டு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது g ஆஃப் x ஃபார்மேட்டில் இருக்கு இல்லையா? ஸோ g ஆஃப் x ஃபார்மேட்டில் இருக்குன்னா g ஆஃப் xோட வேல்யூ என்னன்னா 1 + x. ஸோ இந்த xக்கு பதிலாக இங்கே இருக்க வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். நமக்கு என்னன்னு தெரியும்? g ஆஃப் fக்கு g ஆஃப் x வந்து 1 + xன்னு தெரியும் இல்லையா? ஸோ 1 + x இருக்கிற இடத்துல என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும்? 4x² - 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 1 கேன்சல் ஆகிடும். நமக்கு ரிமைனிங் 4x² மட்டும்தான் கிடைக்கும். இது என்னன்னா செகண்ட். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 4x² + 8x + 3ன்னு கிடைச்சிருக்கு. ஆனால் செகண்ட் ஈக்குவேஷன் வந்து நமக்கு 4x² மட்டும்தான் கிடைச்சிருக்கு. ஸோ அப்படி பார்த்தோன்னா நமக்கு f ஆஃப் g இஸ் நாட் ஈக்குவல் டு g ஆஃப் f.